Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்ம நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இனிமேல் டெய்லியுமே நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிக்கு உங்களுக்காக அப்டேட்ஸ் வந்து டெய்லி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துட்ருப்போம். இன்றைக்கி டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு டெய்லி வந்துடும். அதனால் எந்த விதத்தில் நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் டெய்லி பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, ஆனால் டெய்லி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இந்த மாதிரி நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல அப்டேட் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, டிஎன்இஏ 2024 ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்குல்ல, இந்த இடத்துல உங்களுக்கு ஃபர்தராக அடுத்தடுத்து என்ன மூவ் நடக்க போகுது அப்படிங்கிற அப்டேட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷெடியூல் ஃபேஸ் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதே மாதிரி அடுத்து நமக்கு என்ன நடக்க போகுதுங்கிற அப்டேட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே கொடுத்துட்டே இருப்பாங்க. சரியா, அதனால் இதை பற்றி நீங்கள் என்ன பண்ண வேணாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவலைப்பட வேணாம். இந்த இடத்துல உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணணும். சரியா, லாகின் பண்ணி உங்களோட சரியா ஸ்டேட்டஸ் வந்து என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறத தயவுசெய்து நீங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி எப்போயுமே செக் பண்ணணும். அந்த இடத்துல தான் நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணும்போது அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து அதாவது உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து என்ன ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிய வரும். அதாவது நமக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து 12ஆம் தேதிக்கு அப்புறம் நமக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனே உங்களுக்கு ஷெடியூல் வந்து எப்போ போட்டிருக்காங்க அப்படின்னா 12ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 4489 பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எலிஜிபிள் ஆகியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எலிஜிபிள் ஆகியிருக்காங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்து அதாவது கவர்மெண்ட் நடத்தக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனில் என்னன்னு சொல்லி பார்த்தா கலந்துருக்கணும். சரியா, டிஸ்ட்ரிக்டு ஜோனல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் நம்ம கலந்துருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓப்பன் காம்படிஷன் அதாவது ப்ரைவேட்டாக நடத்தக்கூடிய சர்டிஃபிகேட் வச்சு அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. சரியா, அந்த மாதிரி சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நம்ம ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொல்லி அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி டிஎன்இஏ டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கலாம். அதாவது 1800425010. சரியா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ டோல் ஃப்ரீ நம்பர். நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரெகுலராக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அடுத்தடுத்த அப்டேட் வந்து டெய்லியுமே உங்களுக்கு காலையில் 8 மணிக்கு நம்ம போடக்கூடிய வீடியோவை தயவுசெய்து நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெளிவாக சொல்லிடுவோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் மெயில் ஐடி நீங்கள் செக் பண்ணிட்டே இருங்க. இன்பாக்ஸில் டிஎஃப்சி சென்டர்லேருந்து ஏதாவது கொரி போட்டு விட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்பாக்ஸ் வரும். சரியா, 12ஆம் தேதிக்கு அப்புறம். அதனால் பார்த்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்னமும் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணலை அப்படின்னா தயவுசெய்து அப்லோட் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு 12ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.